ஒருமுறை தேவரிஷி நாரதருக்கு ஒரு சிறு சந்தேகம் வந்தது. இந்த உலகத்திலேயே மகாவிஷ்ணுவின் மேல் அதிக பக்தி கொண்டவர் யார் என்பதுதான் அது. தன் மனதில் நாரதரை விட சிறந்த பக்தன் வேறு யார் இருக்க முடியும் என்ற ஒரு மெல்லிய கர்வமும் அவருக்குள் இருந்தது. இதை உணர்ந்த மகாவிஷ்ணு நாரதருக்கு ஒரு பாடம் புகட்ட விரும்பினார். மகாவிஷ்ணு நாரதரிடம் ஒரு பாத்திரத்தில் விளிம்பு வரை எண்ணெய் ஊற்றித் தந்து, நாரதா, இந்த எண்ணெய் ஒரு சொட்டு கூட கீழே சிந்தாமல் இந்த உலகப்பை ஒருமுறை சுற்றி வா, பிறகு உனது கேள்விக்கு விடை சொல்கிறேன் என்றார். நாரதரும் கவனமாக பாத்திரத்தை ஏந்தி தன் முழு கவனத்தையும் எண்ணெயை சிந்தாமல் இருப்பதிலேயே வைத்து உலகத்தை சுற்றி வந்தார். திரும்பி வந்த நாரதரிடம் விஷ்ணு கேட்டார், நாரதா, உலகத்தை சுற்றி வந்தபோது எத்தனை முறை என் பெயரை, அதாவது ஓம் நமோ நாராயணாய என்று சொன்னாய்? நாரதர் திகைத்துப் போய், சுவாமி, என் கவனம் முழுவதும் எண்ணெய் சிந்தக்கூடாது என்பதிலேயே இருந்ததே, ஒருமுறை கூட உங்கள் பெயரை சொல்லவில்லையே என்றார். உண்மையான பக்தன். அப்போது மகாவிஷ்ணு ஒரு ஏழை விவசாயியை காண்பித்து, நாரதா, அங்கே பார், அந்த விவசாயி காலை முதல் மாலை வரை உழைக்கிறான். அவன் தன் வேலைகளுக்கிடையே காலையில் ஒரு முறை, மதிய உணவின் போது ஒரு முறை, இரவில் உறங்கும் முன் ஒரு முறை என 3 முறை மட்டுமே என் பெயரை சொல்கிறான். ஆனால் அவன் தன் குடும்ப கடமைகளை செய்யும் அதே வேளையில் என்னையும் மறக்காமல் இருக்கிறான். நீயோ ஒரு பாத்திரம் எண்ணெயை கவனிக்கும்போது என்னையே மறந்துவிட்டாய். கடமைகளை செய்து கொண்டே இறைவனை நினைப்பவனே சிறந்த பக்தன் என்றார்.